ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு என்ன வசனம் சொல்றாருன்னா, அதாவது ஒரு பிறவியிலிருந்து அந்த கை கால் எழும்பி நடந்து செயல்பட முடியாத ஒரு மனுஷனை பார்த்து பவுல் சொல்றார். 14:10 அப்போஸ்தலருடைய நடபடிகள்ல, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமா சொல்றார். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். ஓகேவா? இந்த வார்த்தைகளை அந்த மனுஷனுக்கு சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி பார்க்குறாரு. ஓகே, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இந்த மனுஷன்ட்ட இருக்குன்னு கண்டு இவர் சொல்றார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் அப்படின்ட்டு. உடனே அவர் குதிச்சு எழும்பி ஆரோக்கியம் அடைஞ்சிடறாரு. இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கணும்னா, இது அப்படியே ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்ததுல இருந்து தேவனுக்குன்னு என்ன செஞ்சுருக்கீங்க? ஓகேவா? இது ஏசப்பாக்கு பிடிக்கும் அப்படி செய்கிறதில்ல, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஓகே, நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறது அவர் சித்தமா? நீங்கள் கஷ்டப்படுறது, நீங்கள் துன்பப்படுறது அவருக்கு சித்தமா? இன்னும் சொன்னால் இப்போ நம்ம உலகத்தில் சொல்கிற மாதிரி சாப்பிடாமல் உபவாசிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுவே தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, நம்ம சோர்ந்து போய் தலை தொங்க போட்டு இருக்கிறது அவருக்கு விருப்பமே கிடையாது. ஓகே, அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறது தானே விரும்புகிறார். நம்ம எதில் சந்தோஷப்படுறவங்களா இருக்கோம்? அதை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்களேன். இங்கே என்ன, இப்போ நாம் பிறவியிலிருந்து கை கால்கள் முடங்கப்பட்டு தேவனுக்குன்னு எந்த கிரியையும் செய்ய முடியாமல் தேவ சித்தத்தின்படி நடக்காமல் இருந்தோன்னா உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பு கால் ஒன்றி நிமிர்ந்து நில் அப்படின்ட்டு. உங்களால் எப்போ எழும்பி காலோனி நிமிர்ந்து நிற்க முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாதான் முடியும். ஓகேவா? நீங்கள் அதான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆவியானவர் தான் உங்களை நடத்துகிறாரு. சரியா? அப்போது அந்த ஆவியானவருடைய நிறைவில் இருக்கணும். ஓகே, ஒவ்வொன்றுமே அவர்கிட்ட கேட்டு அவருடைய சித்தத்தை அறிஞ்சிக்கிட்டு அதன்படி செயல்படுறவங்களா தான் இருக்கணும். ஓகே, கர்த்தராக தான். இப்போது என்ன சொல்கிற, நீ எழும்பி காலொன்றி நிமிர்ந்து நில்லாம் என்ன அர்த்தம்? நீ இன்னுமே எதுவும் செய்யலை, உங்ககிட்ட நிறைய நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஆனால் உங்ககிட்ட இருந்து ஒரு கிரியையும் என்கிட்ட சேரலை அப்படின்ட்டு. ஓகே, அப்போ உணர்வடைங்க. உங்ககிட்ட ஊழியத்துக்கு உங்களை சின்ன வயசுல அழைச்சிருப்பாரா? எத்தனை தடவை எத்தனை வார்த்தைகளில் உங்ககிட்ட பேசியிருப்பார். இன்னும் உணர்வடையாமல் இருந்தால் எப்படி? நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. அவர் ரொம்ப சீக்கிரம் வராரு. கர்த்தராக இருக்க கிறிஸ்து இயேசு ரொம்ப 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 சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கார். சரியா? நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவங்களாம் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் உங்கள் ஆத்மாவை பார்த்துக்கோங்க. ஓகே, அவருடைய கட்டளை தான். நீங்கள் எழும்புங்க, இருக்கிற இடத்த விட்டு எழும்புங்க. என்ன அட்மாஸ்பியர், யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட பழகுறீங்க, என்ன வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அதுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் விட்டு எழும்புங்க. ஓகே, எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் என்ன செய்யணும்? ஓகே, முடிஞ்சால் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் லீவ் போடுங்க. ஒரு வாரம் லீவ் போட்டு உபவாசத்தில் இருங்க. உபவாசம் மீன்ஸ் தேவனோட சஞ்சரித்து அவர் முழங்காலில், ஓகேவா, அவர் கூட சஞ்சரிங்க. ஓகேவா? அவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அட்லீஸ்ட் 3 நாளாவது இருங்க. பவுல் இருந்தார் இல்லையா? அதே மாதிரி 3 நாளாவது இருங்க. 3 நாளாவது இருந்து கேட்டு பெற்றுக்கணும், நான் இப்போ என்ன செய்யணும். அவர் சொல்லுவார். ஓகேவா? உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார். ஓகே, நீங்கள் நித்திய ஜீவன் போகணுன்னா அவர் உங்களுக்கு நியமிச்ச இதை செஞ்சு முடிச்சாதான் போக முடியும். அப்போ அதை அறிஞ்சு அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க. அவருடைய கரம் கூட இருக்கும், ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கும். அப்போ அதை பார்த்து அதான் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் எழும்புங்க. ஓகே, எழும்பி நில்லுங்க. அதுக்கப்புறம் நிமிர்ந்து நில்லுங்க. ஓகே, நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில் அப்படின்ட்டு. ஓகே, அதாவது உங்களுடைய பலத்தில் நீங்கள் பரலோகத்துக்குரிய விஷயங்களில் எழும்பி நில்லுங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ தயவு செஞ்சு செய்யுங்க. இன்னுமே தூங்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் செத்து போயிட்டாங்க. அதாவது என்னன்னா, நீ மரித்தோரை விட்டு எழும்புன்னு சொல்கிறார் இல்லையா? அதாவது தூங்கிக்கிட்டு இருக்க நீ. ஓகே, அப்போ சுற்றி இருக்கவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. சுற்றிட்டு இருக்கவங்களாம் அவங்க மறித்து போயிட்டாங்க. அவங்க அவங்க உடம்புல கிடையாது, வெறும் சரீரம் தான் இருக்குது. அப்பேற்பட்டவங்க கூட நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஆனால் இன்னும் உயிர் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை விட்டு எழும்புங்க. எனக்கு சமீபத்தில் எங்கள் பாஸ்டர் சொன்ன விஷயம் இருதயத்தில் கரெக்டாக இந்த நேரத்தில் வந்ததுனால உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறோம். ஓகே, நீங்கள் எழும்புங்க. ஓகே, எழும்பி காலொன்றி நிமிர்ந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு. ஓகே, நிச்சயமாக அந்த சித்தத்தின்படி வழி நடங்க. உங்களை விட்டு கொடுங்க. உலகத்தை பார்த்துறாதீங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.